கொரோனா வைரஸ் வுஹான் சிட்டியில் சின்ன ஒரு மார்க்கெட்லேருந்து வந்து இன்றைக்கி உலகம் புறா பரவிட்டு இருக்கிற வைரஸ் பேர் தான் கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ் ஒரு டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலி வைரஸை சேர்ந்தது. இந்த ஃபேமிலியில் நிறைய வைரஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சயின்டிஸ்ட் எப்படிலாம் கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த உலகத்தில் வைரஸோ டிசீஸோ இது ஒன்று வந்துருச்சு அப்படின்னா வேக்சின் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இன்னும் இந்த கொரோனா வைரஸுக்கு நம்மளால் ஏன் வேக்சின் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த வைரஸோட டிஎன்ஏவாக இருக்கட்டும் ஆர்என்ஏவாக இருக்கட்டும் உடனே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் நம்ம மியூட்டேஷன் சொல்லுவோம். இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வைரஸ் 1 அப்படின்ட்டு ஒரு வைரஸ் எடுத்துக்கும். அதுக்கான வேக்சின் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேக்சின் கண்டுபிடிச்ச டயத்தில் வைரஸ் 1 அப்படிங்கிறது வைரஸ் 2 மியூட்டேட் ஆகிடும். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேக்சினை வைரஸ் 2க்கு கொடுத்தோம் அப்படின்னா அது சுத்தமா வேலைக்கு ஆகாது. சரிப்பா, இந்த மியூட்டேஷன்ங்கிறியே அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் மேலே உள்ள லேயருக்கு பேர் தான் ஸ்ட்ரேஞ்ச். அந்த மேலே உள்ள லேயருக்கு உள்ள நிறைய லேயர் இருக்கும். அது வந்து 4 டைப்பாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ, டி, ஜி, சி. இதில் ஏ அப்படிங்கிறது அடினைன், ஜி அப்படிங்கிறது குவானைன், டிங்கிறது தைமைன், சிங்கிறது சைட்டோசைன். இதில் ஏ அப்படிங்கிறது டி கூட மட்டும்தான் சேரும், ஜி அப்படிங்கிறது சி கூட மட்டும்தான் சேரும். இப்போ ஏ வந்து டி கூட சேர்றதுனால ஏடி லேயர் அப்படின்னும், ஜி வந்து சி கூட சேர்றதுனால ஜிசி லேயர் அப்படின்னும், இந்த லேயரில் ஏதாவது ஒரு லேயர் முன்ன பின்ன மாறினாவோ இல்லை ஒரு லேயர் பிரேக் ஆகி வெளில போனாலோ அதுக்கு பேர் தான் மியூட்டேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல டைப்பில் வைரஸோட டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் மியூட்டேட் ஆகும். சரிடா, இது ஒன்றும் பெரிய மியூட்டேஷன் மாதிரி தெரியலையே, சின்ன மியூட்டேஷன் மாதிரி தானே தெரியுது, இதனால என்ன இம்பாக்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் எழுதிட்டு இருக்கும்போது WEEK வீக்குக்கு பதிலாக WEK வீக் போட்டால் எந்த அளவுக்கு அந்த சென்டென்ஸே கொலாப்ஸ் ஆகுமோ அதே போல தான் இந்த மியூட்டேஷனும். அப்படி என்ன இம்பாக்ட்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, கொரோனா வைரஸ் ஸ்டார்டிங்கில் அனிமல்ஸையும் பேர்ட்ஸையும் மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணி வந்திருக்கு. இப்போது பீப்புளை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான காரணம் தன்னைத்தானே அது மியூட்டேட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. கொரோனா வைரஸ் இப்போ எந்த மாதிரி மியூட்டேட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ரிசெப்டார்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரிசெப்டார்னா ஒன்றுமே இல்லை, அது ஒரு வகையான ப்ரோட்டீன். இந்த ரிசெப்டார் அப்படிங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னா வைரஸ் மேலே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடி செல்ஸ்லேயும் ஒன்று இருக்கும்னு சொல்கிறாங்க. வைரஸ் மேலே இருக்கிற ரிசெப்டார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எபிடோன் அப்படின்னும், நம்ம செல் மேலே இருக்கிற ரிசெப்டார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேரட்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த எபிடோனை நெட் அப்படின்னும் பேரட்டோனை போல்ட் அப்படின்னு எடுத்துக்கும். எப்போ சரியான நெட்டுக்கு சரியான போல்ட் மாட்டுதோ அப்போ தான் டைட் பண்ண முடியும். இதே போல தான் வைரஸ் உள்ள ரெசிப்டாரும் நம்ம செல்லில் உள்ள ரெசிப்டாரும் எப்போ பொருந்துதோ அப்போ தான் நமக்கு வைரஸ் அட்டாக் ஆகும். கொரோனாவோட ஆரம்ப ஸ்டேஜில் அந்த வைரஸோட ரெசிப்டாரும் ஹியூமன்ஸோட ரெசிப்டாரும் ஒழுங்காக பொருந்தலை. இப்போ அந்த வைரஸ் மியூட்டேட் ஆனோன்னா அது கரெக்டாக பொருந்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த வைரஸ் ஒவ்வொரு முறையும் சேஞ்ச் ஆகும்போது அதோட ரெசிப்டாரோட சைஸையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால தான் அதுக்கு வேக்சினே கண்டுபிடிக்க முடியல. இந்த கொரோனா வைரஸ் சைனாவில் இருக்குது அப்படின்னா அங்கே உள்ள என்விரான்மெண்டலுக்கு தகுந்த மாதிரியும் அங்கே உள்ள மக்களுக்கு தகுந்த மாதிரியும் தன்னைத்தானே மியூட்டேட் பண்ணிக்கும் அப்படின்னும், அதே வைரஸ் இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு தகுந்த மாதிரியும் இங்கே இருக்கிற என்விரான்மெண்டலுக்கு தகுந்த மாதிரியும் தன்னைத்தானே மியூட்டேட் பண்ணிக்கணும் சொல்கிறாங்க. அப்போது சில வைரஸுக்கு வைரஸோட ரெசிப்டாரும் ஹியூமன்ஸோட ரெசிப்டாரும் சேராத மாதிரி வேக்சின் கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த வைரஸ்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூட்டேட் ஆகாத வைரஸ். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் சயின்டிஸ்ட் வேற ஒரு மெத்தடை வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு வராங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு டேப்லெட்லையும் இன்ஜெக்ஷன்லையும் யூஸ் பண்ணுற பேசிக் 2 இன்க்ரீடியன்ட் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு மருந்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஜராக 2 பொருள் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஐ, ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸிபியன்ட். இதில் ஏபிஐயோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் கிருமியோட ஃபைட் பண்ணும். இதில் ரெண்டாவதாக பார்த்தது எக்ஸிபியன்ட் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெடிசனோட ஷேப்பாக இருக்கட்டும் கலராக இருக்கட்டும் அப்புறம் உள்ளே போய் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த வைரஸோட டிஎன்ஏல ஃபங்க்ஷன் ஜீன் அப்படின்ட்டு ஒரு பார்ட் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் ஜீன் அப்படிங்கிற பார்ட் தான் அந்த வைரஸோட உயிர் நாடின்னு சொல்கிறாங்க. இப்போது சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஜீனை டார்கெட் பண்ணி அதை பிரேக் பண்ணணும் இல்லை அதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் சயின்டிஸ்ட் ட்ரை பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷன் ஜீனோட ப்ராப்பர் டேட்டா கிடைக்கிறதுக்கே 1 இயர் ஆகிடும். அந்த ப்ராப்பர் டேட்டா வர வரைக்கும் வெயிட் பண்ணி அது வந்த பிறகு அதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மனுஷங்களுக்கு டெஸ்ட் பண்ணி நமக்கு வரத்துக்குள்ள குறைஞ்சது 10 வருஷமாவது ஆகிடும். என்னதான் நம்ம உலகத்தில் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஒரு வேக்சின்
வேக்சின் கண்டுபிடிக்க 10 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ கடைசி ஒரு 3 மாதமாக சித்த மருத்துவர்கள் எல்லாருமே உலகம் முழுக்க நான் கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமரை பரப்பி விட்டுருக்காங்க. பட் ஆனால் இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க அஃபிஷியல் வெப்சைட் பேஜில் சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே நம்ம உலகத்தில் எந்த ஒரு வைரஸ் வந்தாலும் என்விரான்மெண்ட்டிலே அதை அழிச்சிரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2003 சார்ஸ் வைரஸ் 700 பேருக்கு இறந்து போனாங்க. பட் ஆனால் அப்போ என்விரான்மெண்ட்டில் இந்த வைரஸை அழிச்சிருச்சு. ஹோப்ஃபுல்லி கொரோனா வைரஸையும் நேச்சரே அழிக்கும்னு நம்புவோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அங்கே வேறு எதுவும் டாபிக் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.